Jai Bhim. Thank you, sir. Thanks for your presence, and we are very grateful for you. And ரொம்ப சந்தோஷம். 4வது வருஷமாக இந்த வேர்ச்சுவல் வானம் ஃபெஸ்டிவல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, இன்னும் வெற்றிகரமாக இருக்குது. அண்டு உங்களுடைய ஆதரவுக்கு வந்து உண்மையிலே நீலம் பண்பாட்டு மையம் சார்பாகவும் இருக்கிற எழுத்தாளர்கள் சார்பாகவும் பெரும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஒவ்வொரு முறையும் இந்த வானம் ஃபெஸ்டிவல் நிகழ்த்துறப்போ, வானம் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறப்போ இது சரியாக பண்ணிடணும், கரெக்டாக நடக்கணும். அண்ட் வந்து முன்னை விட நிறைய பேரை வந்து இதில் வந்து உள்ளே கொண்டு வரணும், நிறைய பேர் வந்து இது கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து அதை முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். இப்போது என்னென்னா, இப்போது தமிழகத்தில் நடக்கிற இலக்கிய விழாக்களில் வந்து நம்ம வந்து நிறைய பண்பாட்டு விழாக்கள் நடக்குது, அண்ட் இலக்கிய விழாக்களும் நடக்குது, அண்டு எழுத்து சம்மந்தமாகவும் நிறைய விழாக்கள் நடக்கிறப்போ சிலது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ஹிந்து ஃபெஸ்டிவல் வந்து லிட்ரரி ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுடைய அடர்த்தி, அந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிற எழுத்தாளர்கள், அதோட ஒரு கிராண்ட்னஸ், அண்டு வந்து அதே போல் தமிழக அரசு சமீபத்தில் வந்து செஞ்சிட்ருக்கிற எழுத்தாளர்கள் கூடுகைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய கிராண்ட்னஸோட, பெரிய மக்கள் கூடுகையோட தொடர்ந்து நகர்ந்துட்டுருக்கு. அண்ட் வந்து புத்தக கண்காட்சி ஒட்டி நடக்கிற நிகழ்வுகள்லேயும் இலக்கிய கூடுகைகள்லேயும் வந்து மக்களும் எழுத்தாளர்களும் கொண்டாடுறத நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ அதே மாதிரி கேரளாவில் நடக்கிற அந்த லிட்ரரி ஃபெஸ்டிவல் அதோட கிராண்ட்னஸை பார்க்குறப்போ வந்து இன்னும் நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் ஆசை இருக்குது, இன்னும் பயங்கரமான ஆசை இருக்குது. இன்னும் நிறைய பெரிய விஷயமா இது வந்து மாற்றணும், ஒரு பெரிய கிராண்ட் ஃபெஸ்டிவலாக மாற்றணும், இன்னும் எழுத்தை வந்து கொண்டாடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையும் விருப்பமும் தொடர்ந்து வந்து நம்மக்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை நிகழ்த்தி காட்டுவதற்கான ஒரு பெரிய ஆதரவு தேவை. அந்த ஆதரவை நீங்கள் தொடர்ந்து தந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து நமக்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற திரு ராமச்சந்திர குகா அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தேங்க்யூ சார். அண்ட் ரொம்ப சந்தோஷம், யூ அக்செப்ட் யுவர் ப்ரெசன்ஸ், இட்ஸ் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ராமச்சந்திர குகா சார் பற்றி சொல்லணுன்னா, ஸோ அவர் நிறைய புத்தகங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக வந்து அவருடைய புக் வந்து எனக்கு வந்து சேர்ந்தது. அவன் வந்து கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிக்கெட் அது என்னென்னா, எனக்கு அதில் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனை டிரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை தேடி ஒருத்தர் வந்து வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பாலு பல்லங்கர்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரில் இருந்த ஒரு தலித், அவங்க கிரிக்கெட் ஒரு ஃபேமிலியே வந்து கிரிக்கெட்டராக இருந்திருக்கிறாங்க, ஒரு 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அண்ட் அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஆக்சுவலி. அது வந்து என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷோன் இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் இன்னும் வந்து ஒரு பேப்பர் எழுத்து வடிவில் தான் இருக்குது. நான் இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரல. பட் அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்ததுன்னா உண்மையிலேயே அவரோட சேர்ந்து அசோசியேட் ஆகிட்டு ஒர்க் பண்ணுறதில்ல ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் ஐ read what you write about the Balu family, ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ அதில் சில கான்ஃப்ளிக்டும் இருக்குது. அம்பேத்கருக்கும் பாலுக்கும் நடந்த, வாசு அம்பேத்கருக்கும் அவர் பாலுக்கும் வந்து சில ஒரு முரணும் இருக்குது. அந்த முரணை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுச்சு. அண்ட் வந்து காங்கிரஸ் வந்து அவரை பாலு எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, பாபுசாக்கு எதிராக வந்து அவர் எப்படி இருந்தார். அண்டு மோரோவர் அவங்க வந்து என்னென்னா, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாபா அம்பேத்கரும் வந்து பாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பாலு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட்டராக இருந்திருக்காங்க, அந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான கிரிக்கெட்டராக இருந்திருக்காங்க. அண்ட் த ஒன் டே கேப்டன், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி த வைஸ் கேப்டன் இஸ் லீடிங் தட் மேட்ச் இன் ஒன் டே டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் த பால், ரைட்? that day அந்த சீக்வன்ஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஐ எம் கோயிங் டு அசோசியேட் வித் ஹிம் அண்ட் ஃபியூச்சர் ஐ ஹோப். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஏன்னா எழுத்து தான் என்னை வந்து உருவாக்குச்சு. எழுத்து இல்லைன்னா நான் வந்து இங்கே இல்லை அப்படின்றது வந்து நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். எனக்கு எனக்கு படிக்க கிடைக்கப்பெற்ற சில புத்தகங்களால் தான் நான் வந்து இங்கே நின்றுருக்கேன். அதுதான் என்னுடைய திரையுலக வாழ்க்கையை வந்து அ அ என்ன சொல்லுது, அதுதான் கட்டமைச்சது. அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸில் என்னால் நிறைய படிக்க முடியல. நிறைய யங் ரைட்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. என்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் சினிமா சினிமாவுடைய அந்த அடர்த்தி இருக்குல்ல, அது வந்து எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் என்னை வந்து அதுக்குள்ளேயே ரொம்ப வச்சுருக்கு. திரைப்படம் சம்மந்தமாக நான் ஏதாவது திரைப்படம் உருவாக்குறேன்னா, திரைப்படம் சம்மந்தமாக அந்த திரைக்கதை சம்பந்தமாக சில புத்தகங்களை வந்து வாசிக்கிறது வந்து இப்போ இருக்கு. அண்ட் நானுமே யோசிப்பேன், என்னால் வந்து அதை கடந்து என்னால் வாசிக்க முடியலன்ற ஒரு பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் வந்து ஒரு எப்படி என்னுடைய கல்லூரி காலங்களில் நான் வந்து ஒரு வாசிப்பை வந்து எனக்கு முன்னேற ஒரு வேலையாக எனக்கு இருந்ததோ, அந்த மாதிரி நான் திரும்பவும் வாசிப்புக்குள்ளே வரணுன்ற ஒரு விருப்பம் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஏன் வாசிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னா, வாசிப்பு தான் பல விஷயங்களை வந்து திறந்து விட்டுருக்கு எனக்குள்ள. மற்ற எல்லாருக்குள்ளேயும் சரி பெரிய டிஸ்கஷனை எனக்குள்ளே வந்து உருவாக்குச்சு. அண்ட் வந்து பாபாசாஹ் அம்பேத்கரும் வந்து மிக தீவிரமாக மக்களை வாசிப்பை நோக்கி நகர்த்தணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவருடைய காலகட்டத்தில் பல இதழ்களை வந்து அவர் வந்து தொடங்கியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் தலித்திய சிந்தனையோட இந்த வந்து தமிழகத்தில் இயங்கிய பல நம்முடைய முன்னோடிகள், ஆளுமைகள் எல்லாருமே வந்து வாசிப்பை மிக முக்கிய அவசியமான ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய நோக்கங்கள் வந்து பல இதழ்களை உருவாக்குவது. இப்போ அண்ணா பாலச்சந்திரன் வந்து அவர் எழுதின சூரிய முதல் உதயசூரியன் வரையிலான அந்த புத்தகம். ஸோ அதில் வந்து அவர் வந்து எப்படி வந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து எழுத்து தலித் சூழல் சார்ந்து எவ்வளோ பரவலாக இருந்திருக்கு அப்படின்றத வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி காட்டியிருப்பார். அண்டு இன்றைக்கி வந்து நீலம்லேயும் கூட ஒரு புத்தகம் வந்து அது சம்மந்தமாக வந்து வந்திருக்கு. ஸோ ஏன் வாசிப்பை இவ்வளோ நம்பியிருக்காங்க, ஏன் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை இவ்வளவு வந்து பதிவு செய்யணும்னு நினச்சிருக்காங்க, ஏன் வந்து வரலாற்று ரீதியாக இதை பதிவு செஞ்சு மக்களுக்கு கடத்தணும்னு நினச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த பணியை நம்ம தொடர்ந்து செய்யணுன்றது தான் நீலத்தோடைய வேலையாக நான் வந்து பார்க்குறேன். நீலம் பண்பாட்டு மையம் வெறுமனே அரசியல் களங்களில் மட்டும் வந்து இல்லாமல் அண்ட் வந்து பண்பாட்டு களங்களில் மிக முக்கியமான வேலையை செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். அண்டு எழுத்தாக இருக்கலாம், திரைப்படத்துறையாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், அண்ட் வந்து பண்பாட்டு ரீதியான என்னெல்லாம் வந்து மீடியம் இருக்கோ அந்த மீடியம்குள்ளெல்லாம் வந்து நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாகவும் மிக தீவிரமாகவும் முக்கியமாகவும் இருக்கிறோம். அதில் எழுத்துத்துறையில் மிக மிக கவனமாக இருக்கிறோம். அண்டு வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறது அண்டு அதை பதிவு செய்கிறது, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இது பதிவு செய்கிறோம் அண்ட் வந்து அதை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து எழுத்தாளர்களோடு வந்து ஒரு அசோசியேஷன் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல உறவு இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது தொடர்ந்து அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா வாசிப்பு என்பது மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக இன்றைக்கி வந்து இல்லை. பட் நம்மளை நோக்கி வருகிற யங்ஸ்டர்ஸை அண்டு வந்து எழுத்து சார்ந்து இயங்குகிற ஒரு அந்த சூழலில் மாற்றக்கூடிய, இல்லை அந்த மக்களை அந்த யங்ஸ்டர்ஸை வந்து அதை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் வந்து நீலத்தோடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. அண்ட் இதனால் நீலம் பப்ளிகேஷன் உருவாக்குற இந்த டாக்குமெண்ட்னால, எழுத்துனால வளரும் தலைமுறைகள் அல்லது இந்த படிப்பின் வாசிப்பின் மூலமாக ஒரு முன்னேற்றம், ஒரு விழிப்புணர்வு நிகழ்ந்தால் அதுவே மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறாக நான் வந்து பார்க்குறேன். அது அரசியல் களங்களில் இன்றைக்கி எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறோம்ல, இது வெறுமனே நீலத்துக்கான ஒர்க்கே கிடையாது. இன்றைக்கி இந்த சமூக தளங்களில், அரசியல் தளங்களில் யாருக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இன்றைக்கி வந்து இந்த சனாதனத்துக்கு எதிரான ஒரு போர்,
இல்லை வந்து இங்கே ஃபாசிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு சிந்தனை, அப்படி இல்லைன்னா வந்து இங்கே வந்து பிற்போக்குத்தனமான அவர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு வேலையை தான் நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். இது ஏதோ வந்து தனியான ஒரு வேலை கிடையாது. நம்ம நேரடியாக நீலம் இதில் பயன் பெறவில்லை என்றாலும் கூட, நேரடியாக இப்போ நான் வந்து இதனால் வந்து எனக்கு பயன் இல்லை என்றாலும் கூட, இது மறைமுகமாக இங்கே இருக்கிற சமூக செயல்பாட்டில் இருக்க எல்லாருக்குமே, அதாவது ஈசங்கள் கடந்து தத்துவங்கள் கடந்து யாரெல்லாம் வந்து சமூக ரீதியாக மக்களை பண்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிற எல்லாருக்குமே வந்து நீலம் வந்து மறைமுகமாக உதவி செய்யுது, மறைமுகமாக எல்லாருக்குமே வந்து பெரிய சப்போர்ட்டிவாக நிற்குது அப்படின்றது தான் மிக முக்கியமான உண்மையாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து ஏன்னா ஒவ்வொரு முறையும் வானம் வரப்போ, வானத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் வரப்போ பேச்சின் அடிப்படையில் பல விமர்சனங்களும் விஷயங்களும் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பற்றி எழுதுகிறாங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு வச்சு சில விமர்சனங்கள் போகுது. இந்த மாதிரியான ஒரு திருவிழா நடக்குது, இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது, இந்த ஃபெஸ்டிவலை குறித்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இதை பற்றி பேசுகிறாங்களா, எழுதுகிறாங்களா, இல்லை இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் வந்து இதில் வந்து திறந்த மனதோடு வந்து கலந்துக்கிறாங்களா, அண்ட் வந்து இது வந்து இல்லை சில இயக்கங்கள் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு சுருக்கி வந்து அப்படி ஒரு அரசியல் இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முன்வைக்கிற ஒரு விமர்சனமாக இருக்கட்டும். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இப்படி ஒன்று நடக்குது, இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து தொடர்ந்த ஒரு இயங்கு எண்ணமாக இருக்குது. அண்ட் எதை பற்றியும் கவலை இல்லை, தொடர்ந்து நம்ம இயங்கிட்டே இருக்கிறோம். நம்மோடு சேர்ந்து நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் இன்னும் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க, என்று இதை வந்து இன்னும் பரவலாக்குவாங்க. அண்ட் இன்னும் ஒரு பெரிய அளவிலான ஆடியன்ஸ் நம்ம நோக்கி நகருவாங்க. அண்ட் இது வந்து ஒரு தலித் லைஃப், தலித் ஃபெஸ்டிவல், தலித் ஹிஸ்ட்ரி அப்படின்றது வந்து வெறும் தலித்துகளுக்கான மற்றதும் கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கானது, ஒட்டுமொத்த இங்கே சமூக நீதிக்கானது, ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா மக்களுக்குமானது அப்படின்றத வந்து நிச்சயம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் கணிந்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து நம்ம இன்னும் தீவிர மனதோடு நம்மை நோக்கி வருகிற விமர்சனத்தை மிக சரியாக எடுத்துக்கொண்டு நம்ம வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறதா நாம் வந்து நினைக்கிறோம். அண்ட் தொடர்ந்து செயல்படுவோம். உங்களுடைய ஆதரவுக்கு பெரிய நன்றிகளும் மகிழ்ச்சிகளும். தொடர்ந்து இயங்குவோம். அண்ட் உங்களைப் போலவே இந்த வேர்ச்சுவல் நிகழ்வு வருஷம் எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய மடைத்திறப்புகளை வந்து உருவாக்குது. அண்ட் நான் நிறைய கற்றுக்கிறேன். அண்ட் இங்கே நிறைய ஜீனியஸ் நமக்கு லிட்ரரி பீப்புள் அண்ட் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு முன்னாடி வந்து உரை நிகழ்த்த போகிறாங்க. அந்த உரை நிச்சயமாக நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய மனதில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை அழிக்கக்கூடிய செயல் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இந்த நிகழ்வில் பங்கு பெற ஒத்துக்கொண்ட எல்லா எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளும் மகிழ்ச்சியும். நன்றி. ஜெய் பீம். தேங்க்யூ.